அண்மைச் செய்தி. கேரள சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை காலத்தில் 32.49 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலம் 297 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹேமலதா. ஹேமலதா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில பாத்தீங்கன்னா மண்டல பூஜைக்காக பாத்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டு நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து மண்டல காலம் தொடங்கியது. சுமார் 41 நாட்கள் நடைபெற்ற இந்த இதுல பாத்தீங்கன்னா டிசம்பர் 26 மண்டல பூஜை நடைபெற்று அன்றிரவு நடை அடைக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு தற்பொழுது மகர விளக்கு பூஜைக்கான நடைபெற்று வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா தேவஸ்வம் போர்டு பிரசிடென்ட் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாத்தீங்கன்னா இந்த மண்டல காலத்துல 41 நாட்கள்ல சுமார் 32,49,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. மண்டல காலத்துல பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு வருவாயா பாத்தீங்கன்னா 297 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இந்த வருமானம் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட சுமார் 82.23 கோடி ரூபாய் அதிகமாக கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரவணை அப்பும் விற்பனை மூலமா 124 கோடி ரூபாயும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி காணிக்கை மூலம் பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கு. தற்பொழுது மகர விளக்கு பூஜை காலம் நடைபெற்று வருவதனால் சபரிமலைக்கு பாத்தீங்கன்னா மேலும் வருவாய் அதிகரிக்க கூடும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வர 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளையும் தேவஸ்வம் போர்டு மற்றும் காவல்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்பொழுது செஞ்சுட்டு வராங்க. ஆலோசனை நடத்தப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் முடிவடைந்துள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.